வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யோகா கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம குரூப் 4 அறிவிப்பு வந்திருக்குது. எல்லோரும் குரூப் 4 அப்ளை பண்ணணும்னு நினைப்போம். சில பேருக்கு இந்த ஐடி மிஸ் ஆகிருக்கும். குரூப் 4 ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடி மிஸ் ஆகிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி சைட்டில் உள்ளே போங்க. டிஎன்பிசியில் போனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். வேறு சைட்டுக்கு போட்டுமா, எக்ஸ்டர்னல் சைட்டுக்கு போட்டுமான்னு கேட்கும். ஓகே கொடுங்க. இன்னொரு டேப்பில் நம்ம apply.tnpcexams.in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உள்ளே போயிட்டு உங்களோட யூசர் ஐடி மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேட்கும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இல்லை எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பரு, இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரு, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை கொடுங்க. அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. உங்கள் பிறந்த தேதி என்னவோ உங்கள் பிறந்த தேதியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஆம்னு கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியா, ரெஜிஸ்டர் மொபைலான்னு கேட்கும். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நான் இதை கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட யூசர் ஐடி மேலே டிஸ்பிளே ஆகிடும். லாகின் ஐடி இந்த மேலே டிஸ்பிளே ஆகிடும். இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம குரூப் 4 ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் பயனாளர் குறியீடு வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை உங்கள் யூசர் ஐடி இருந்துச்சு, பாஸ்வேர்டு மட்டும் தான் மறந்து போச்சுன்னா கடவுள் சொல் மறந்து விட்டதா அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் பயனாளர் ஐடியை கொடுங்க. யூசர் ஐடி என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதுதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆம்னு கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு ரீசெட் லிங்க் எதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள் மொபைலுக்கு வேணுன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. இல்லை மெயில் அக்சஸ் பண்ண முடியும்னா மெயிலில் கொடுங்க. சில பேர் மொபைல் நம்பர் தொலைஞ்சிருக்கும், அவங்க மெயிலை யூஸ் பண்ணுங்கள். இல்லை மெயில் ஐடி என்னால் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நான் சமர்ப்பின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போயிடும். பாஸ்வேர்டு ஹாஸ் பின் சென்ட் டு அ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ப்ளீஸ் ரீசெட் ஆஃப்டர் யூ லாகின். ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டு நம்ம மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் உங்களோட பழைய மெயில் ஐடியும் அண்ட் அந்த மொபைல் நம்பரும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதில் கீழே இருக்கு இல்லையா, கிளிக் ஹியர் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அக்சஸ் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மொபைல் ஆர் அந்த ஆல்ரெடி கொடுத்த மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் இல்லை ரெண்டுமே இல்லைனாலும் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் சேமாக உங்களுக்கு லாகின் ஐடி கேட்கும். ஃபஸ்ட்டு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஆம்னு கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்கள் மெயில் ஐடியை என்ன ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேட்கும். அதில் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கா, இல்லை எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், இதில் ஏதோ ஒன்று கொடுங்க. உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சமர்ப்பின்னு கொடுங்க. சமர்ப்பின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கடவுள் சொல் மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் பேஜ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதில் ஒரு பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இதில் பாஸ்வேர்டு ஒன்று அப்பர் கேஸ் இருக்கணும், ஒன்று லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு டிஜிட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். மினிமம் 8லேருந்து 15 லெட்டருக்குள்ளே இருக்கணும். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுங்க. கொடுத்ததும் கடவுச்சொல் வெற்றிகரமாக மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வரும். இதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் போய் உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணி குரூப் 4 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.